Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 39. மொரட்டியின் மாமனார் பயங்கர கும்பலின் தலைவராக விளங்கிய பெரியவர் காலமாகிவிட்டார். சவ ஊர்வலம் மிக ஆடம்பரமாக நடைபெற்றது. நாடெங்கிலும் இருந்த ஏராளமான குடும்ப நண்பர்கள் வந்திருந்தார்கள். மறைந்தவருக்கு மரியாதை செலுத்த மட்டுமல்ல, புதிய தலைவரான மொரட்டிக்கு தங்கள் விசுவாசத்தையும் ஆதரவையும் தெரியப்படுத்தவும் தான். மொரட்டியின் மனைவி ரோசா மனம் முடிந்து போயிருந்தால். தந்தையிடம் அளவற்ற பிரியம் கொண்டவள் அவள். ஆனால் அதே சமயம் தலைமை பதவியை கணவன் அடைந்தது குறித்து பெருமையும் கொண்டாள். நாளுக்கு நாள் விலை மதிக்க முடியாதவளாக மதிப்பில் உயர்ந்து கொண்டிருந்தாள் ஜெனிஃபர். மொரட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே ஜெனிஃபரை தான் கலந்தாலோசித்தான். குடும்ப வக்கீலான கால்ஃபேக்ஸ் அனாவசிய தொந்தரவாக தோன்றினார். அவரை பற்றி ஜெனிஃபர் பேச்செடுத்தால், கவலைப்படாதே, அந்த ஆள் சீக்கிரமே ரிட்டையர் ஆக போகிறான் என்பான் மொரட்டி. விடிகாலை நேரம் டெலிஃபோன் மணி இனிமையாக மெல்ல அடித்தது. அதன் ஒலியை கேட்டவாறு ஒரு நிமிஷம் பேசாமலே படுத்திருந்தாள் ஜெனிஃபர். பிறகு அருகில் இருந்த டிஜிட்டல் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 3. யார் இந்த நேரத்தில் கூப்பிடுவது? ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். மொரட்டி தான் கூப்பிட்டார். நீ உடனே புறப்பட்டு வர முடியுமா? ஜெனிஃபர் நிமிர்ந்து உட்கார்ந்தால். கண்ணை கசக்கி தூக்கத்தை போக்கிக் கொண்டு ஏன் என்ன ஆயிட்ட என்றாள். எடி என்னும் நம்ம ஆள் ஒருத்தன் துப்பாக்கியால் மிரட்டி கொள்ளையடித்தான் என்று அவனை போலீஸில் பிடித்து விட்டார்கள். ஏற்கனவே 2 தடவை மாட்டிக்கொண்டவன் அவன். இந்த தடவை அவனை லேசில் விட மாட்டார்கள். அவன் கொள்ளையடித்ததை கண்ணால் கண்ட சாட்சிகள் உண்டா? ஆமாம், 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரும் அவனை மிக நன்றாக பார்த்திருக்கிறார்கள். இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? 17வது எண் சிறையில். இதோ புறப்படுகிறேன் என்றாள் ஜெனிஃபர். உடையை சரி செய்து கொண்டு சமையலறையை அடைந்து காஃபி போட்டுக்கொண்டால். கொதிக்க கொதிக்க அதை உறிஞ்சிய வண்ணம் டைனிங் மேஜை அடியில் உட்கார்ந்து வெளியே கவிந்திருக்கும் இரவை பார்த்தபடி இருந்தால். 3 சாட்சிகள், 3 பேரும் அந்த எட்டியை மிக நன்றாக பார்த்திருக்கிறார்கள். டெலிஃபோனிடம் திரும்பி வந்தாள். ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு டயல் செய்தாள். நகர செய்திகளை வெளியிடும் பிரிவை கூப்பிட்டாள். தான் இன்னார் என்று சொல்லாமல் பேசினாள். உங்களுக்கு ஒரு தகவல், எட்டி என்று ஒருவனை போலீஸில் பிடித்திருக்கிறார்கள். 17ஆம் எண் சிறையில் இருக்கிறார். துப்பாக்கியால் மிரட்டிக்கொள்ள அடித்ததாக அவன் மீது வழக்கு. வழக்கறிஞர் ஜெனிஃபர் அவனை வெளியே கொண்டு வரப்போகிறாள். ஃபோனை வைத்து விட்டாள். பிறகு மேலும் 2 பத்திரிகை காரியாலயங்களையும் ஒரு டெலிவிஷன் நிலையத்தையும் கூப்பிட்டு இதே விஷயத்தை இதே போல சொன்னால். பேசி முடித்ததும் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டால். நேரம் இருந்தது. சாவகாசமாக இன்னொரு கப் காப்பி போட்டு குடித்தாள். அவள் உதட்டில் புன்னகை மலர்ந்திருந்தது. புகைப்படக்காரர்களும் நிருபர்களும் 17ஆம் எண் சிறைக்கு வந்து சேர கொஞ்ச நேரமாகும். அதற்கு அவகாசம் கொடுப்போம். உடை மாற்றிக்கொண்டாள். ஜோசப் படுத்திருக்கும் அறைக்கு சென்றால். விடி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஜோசப் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய துருதுருப்பான உடம்பை போர்வை கண்ணாவினாவென்று சுற்றி கொண்டிருந்தது. போர்வையை சரியானபடி பிரித்து விட்டாள். அவன் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டால். ஓசைப்படாமல் நுனிக்காலால் நடந்து வெளியேற முயன்றபோது, எங்கம்மா போகிற? மகனின் குரல் கேட்டு திரும்பினாள். வேலைக்கு போகிறேன்ப்பா, நீ தூங்க. மணி என்னப்போ? 4. ஜோசப் சிரித்தான். உன்னோட ஆஃபீஸ் நேரம் ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குமா? ஒரு பொம்பளை இப்படியே வேலை செய்வா? அவள் அவனிடம் வந்து, உன்னோட தூக்க நேரம் ரொம்ப வேடிக்கை தான். ஒரு ஆம்பளை இப்படியே விடிக்காலில் முழிச்சிட்டு இருப்பான். சாயந்தரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி பார்க்கணுமா? ஓ கட்டாயம், இப்போ நல்லா தூங்க. ஓகே, கேஸை நல்லா ஜெயிச்சிட்டு வா. தேங்க்ஸ்டா கண்ணா. 17ஆம் எண் சிறை வாசலை அடைந்தபோது ஒரு பத்திரிகை புகைப்படக்காரர் ஒண்டியாய் நின்றிருந்தார். ஜெனிஃபரை கண்டதும், அட அப்படியான உண்மைதானா? எட்டியின் கேஸை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா என்றான். ஜெனிஃபர் கடுமையை வரவழைத்து கொண்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். ஒரு பட்சி சொல்லிட்டு வைக்கலாமா? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொள்ளார்கள். ஃபோட்டோ கிட்ட எதுவும் எடுக்க வேண்டாம். உள்ளே சென்று எட்டியை ஜாமீனில் வெளிக்கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தால். ஆனால் அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாமதமாகவும் மெதுவாகவும் செய்தால். காரணம், மற்ற பத்திரிகைகளிலிருந்தும் டெலிவிஷன் நிலையத்திலிருந்தும் புகைப்படக்காரர்கள் வந்து சேர அவகாசம் கொடுப்பதற்காகத்தான். போலீஸ் அதிகாரி அவளிடம், வெளியே டெலிவிஷன் நிருபர்களும் புகைப்படக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்பக்கம் வழி இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் அப்படி போய் விடுகிறீர்களா என்று கேட்டார். தேவையில்லை, அவர்களை நான் சமாளித்துக் கொள்கிறேன். எட்டியை அழைத்து கொண்டு வாசற்புறமாகவே வந்தால். புகைப்படக்காரர்களும் நிருபர்களும் காத்திருந்தார்கள். இதை பாருங்கள், ஃபோட்டோ எதுவும் எடுக்க வேண்டாம் ப்ளீஸ் என்று கூறிவிட்டு ஜெனிஃபர் எட்டியை விட்டு சற்று விலகினார் போல் சென்றாள். புகைப்படக்காரர்களும் டெலிவிஷன் நிருபரும் நன்றாகவே அவளை படம் எடுத்தார்கள். ஒரு நிருபர், ஏனம்மா நீங்கள் ஏற்று நடத்துகிற அளவுக்கு இந்த வழக்கு அவ்வளோ பெருசா என்று கேட்டார். நாளைக்கு தெரியும் என்றாள் ஜெனிஃபர். மறுபடியும் சொல்கிறேன், ஃபோட்டோ எடுத்தது பரவாயில்லை, ஆனால் அதை பிரசுரம் பண்ணாதீர்கள், அவ்வளவுதான் சொல்வேன். ஒரு நிருபருக்கு கோபம் வந்தது. என்ன ஜெனிஃபர் அம்மா, பத்திரிகை சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்றார். ஜெனிஃபர் பதில் ஏதும் சொல்லவில்லை.
தனக்குள் சிரித்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். அன்று பகல் மொரட்டி அவளை ஃபோனில் கூப்பிட்டார். அவன் குரல் கோபம் மிகுந்திருந்தது. ஜெனிஃபர், பத்திரிகைகளை பார்த்தியா? இல்லையே. ஏன் என்று கேட்கிறாய்? எட்டியை பற்றி செய்தியும் புகைப்படும் எல்லா பத்திரிகைகளும் முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. டெலிவிஷனிலும் எட்டியின் படத்தோடு செய்தி சொன்னார்கள். இப்படிய விஷயத்தை டமாரம் அடிக்க சொன்ன உன்னிடம் நீங்கள் சொல்லவில்லை. இது என் சொந்த ஐடியா என்றார் ஜெனிஃபர் அமைதியாக. எனது? எதற்காக? என்ன லாபத்தில்? லாபம்தான். கொள்ளையின் போது எட்டியை கண்ணால் கண்ட 3 சாட்சிகள் இருப்பதாக சொன்னீர்கள் இல்லையா? ஆமாம். அந்த 3 பேரும் கோர்ட்டில் கொள்ளையடித்தவன் என்று எட்டியை அடையாளம் காட்டுவார்கள். உடனே நான் மடக்கி விடுவேன். பத்திரிகைகளிலும் டெலிவிஷனிலும் எட்டியின் படம் எக்கச்சக்கமாய் வெளிவந்திருந்ததால் அதை பார்த்துவிட்டு தான் அடையாளம் காட்டுகிறார்கள் என்று சொல்வேன். அதை மறுப்பதற்கு ரொம்ப திண்டாடி போவார்கள். 3 முக்கியமான சாட்சியும் பணால். வெகு நேரம் மௌனமாயிருந்தான் மொராட்டி. பின்னர், நான் ஒரு முதல் நம்பர் மடையன் என்றான். ஜெனிஃபர் குபுக் என்று சிரித்து விட்டாள். அந்த சிரிப்பு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் துயரமாக மாற நேரிட்டது. துப்பறியும் நிபுணர் கென்னத் உள்ளே வந்தார். அவர் முகத்தில் எத்தனை புதைப்பு. ஜெனிஃபர், ஏன் நீ என்னிடம் சொல்லவில்லை என்றார் கோபமாக. எதை சொல்லவில்லை? உனக்கும் மொராட்டிக்கும் உள்ள தொடர்பை பற்றி. அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்று பதில் நாக்கு நுனிவரை வந்துவிட்டது. ஜெனிஃபர் தன்னை அடக்கி கொண்டாள். கென்னத் அவளுடைய நண்பர். அவள் விஷயங்களில் அவருக்கு அக்கறை உண்டு. பழைய நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காய் அவள் நினைவில் எழுந்தன. கென்னத்தின் அந்த சின்னஞ்சிறு அலுவலகம், அதை அவள் பங்கு போட்டு கொண்டது, அவர் அவளுக்கு செய்த உதவிகள். என் சிநேகிதர் ஒரு வக்கீல், அவருக்காக சம்மன்களை சாதரா செய்ய வேண்டுமாம். என் உயிரை எடுக்கிறார். எனக்கு பயமில்லை. ஒவ்வொரு சம்மனுக்கும் $12.5 தருவார். போக வர செலவு தனியாய் கொடுப்பார். நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கென்னத் சொன்னது எல்லாம் இப்போது போலத்தான் இருக்கிறது. இவரிடம் போய் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்று சொல்ல முடியாது. கென்னத், இந்த விஷயத்தை நாம் பேசாமல் இருப்பதை நல்லது என்று நினைக்கிறேன் என்றாள். கோபம் கொப்பளித்தது அவர் குரலில். நாம் பேசாமல் இருந்து விட்டால் சரியா போச்சா? ஊரில் அத்தனை பேர் இதைத்தான் பேசிக்கிறார்கள். நீ 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 மொராட்டியின் வப்பாட்டி என்று பேசுகிறார்கள். சே! அவர் முகம் சிவந்து விட்டது. அதை சொல்கையில், என் சொந்த வாழ்க்கையில் அந்த மொராட்டி ஒரு சாக்கடை பேர் வழி. அந்த சாக்கடை இந்த புனிதமான அலுவலகத்துக்குள் கொண்டு வந்து விட்ட. அவனுக்காகவும் அவனுடைய கொலைகார ரவுடிகளுக்காகவும் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்டியே. நிறுத்துங்கள். ஆமாம், நிறுத்தத்தான் போகிறேன். அதை சொல்லத்தான் இங்கே வந்தேன். இங்கே வேலை செய்வதை நிறுத்திக்கொள்ளப் போகிறேன். போய் வருகிறேன். என்ன அதிர்ச்சி! அதை ஜெனிஃபர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் போகக்கூடாது. மொராட்டியை பற்றி நீங்கள் தப்பாக நினைத்திருக்கிறீர்கள். அவரை சந்தித்தால் உங்களுக்கே தெரியும். அந்த வாக்கியத்தை சொன்னவுடனே அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்பதை அவள் உணர்ந்தாள். அவர் முகத்தில் கோபம் மறைந்து எல்லையற்ற வருத்தம் கப்பிக்கொண்டது. அவனை சந்தித்து பழகும் அளவுக்கு வந்தாகிவிட்டதா? அவன் அந்த அளவுக்கு உன்னை மயக்கிவிட்டானா? நல்லது, அப்படியே இருக்கட்டும். ஆனால் உன்னை நான் பழைய ஜெனிஃபராகவே ஞாபகம் வைத்துக் கொண்டுவேன். கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான சின்ன பெண்ணாக இருந்தாலே ஒரு ஜெனிஃபர். அவள் எப்போதும் ஞாபகத்தில் இருப்பாள். வருகிறேன். ஜோசப்பிடம் நான் சொல்லிக்கொண்டேன் என்று சொல்லு. கென்னத் போய்விட்டார். தன் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வருவதை ஜெனிஃபர் உணர்ந்தாள். மூச்சு விடக்கூட முடியாதபடி தொண்டை இறுக்கி கொண்டது, அடைத்து கொண்டது. மேஜையில் தலையை கவிழ்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். தனக்கு விழுந்த அடியை மறக்க முயன்றாள். கண்ணை திறந்தபோது இரவு சூழ்ந்திருந்தது. அறையெங்கும் இருட்டு. வெளியில் இருந்து வந்த நகரத்தின் விளக்குகள் ஒரு பிசாசுத்தனமான சிவப்பு வெளிச்சத்தை அறையில் பரவ விட்டிருந்தது. அவள் எழுந்து ஜன்னல் அண்டை போய் நின்றாள். வெகு கீழே தெரியும் தெருக்களை பார்த்தாள். நகரம் பயங்கர காடாக தெரிந்தது. நெருங்கி வரும் ஆபத்துகளை விரட்டுவதற்காக கூடாரத்துக்கு வெளியே மூட்டப்படும் தீயை போல ஆங்காங்கே விளக்குகள் எரிந்தன. ஆம், இது காடுதான். மொராட்டியின் காடு. இதில் நாம் சிக்கிக் கொண்டு விட்டோம். வெளியே வர வழியே இல்லை என்று எண்ணிக்கொண்டாள் ஜெனிஃபர். தொடரும்.